தற்போதைய ஒரு அண்மை செய்தி. சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உட்பட 77 மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உட்பட 77 மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். 77 மாவட்ட நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில்வேலன் சேலம் மாவட்ட கூடுதல் நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி கரூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி கரூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்குவதற்காக இணைப்பில் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார். அவருடன் விவரங்களை கேட்டு பெறலாம். செந்தில்குட்டி, சொல்லுங்க, தற்போது 77 நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்து தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். மாவட்ட நீதிபதிகள் தொடர்பாக பணியிட மாற்றம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிப்பு ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பில் தமிழகத்தில் பணியாற்றி வரக்கூடிய மாவட்ட நீதிபதிகள் 77 பேர் இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், பூந்தமல்லி வெடிகுண்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம், போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் மற்றும் அது மட்டுமல்லாமல் போக்சோ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம், மகளிர் நீதிமன்ற நீதிபதிகள், குடும்ப நல நீதிமன்ற நீதிபதிகள், அது மட்டுமல்லாமல் சிவில் உரிமையல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் என 77 மாவட்ட நீதிபதிகளை இடமாற்றம் செய்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பூந்தமல்லி வெடிகுண்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இளவழகன் கரூர் மாவட்ட நீதிபதியாக மாற்றம் செய்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை சிபிஐ சிறப்பு நீதிபதியாக இருந்த எழில்வேலவன் சேலம் மாவட்ட கூடுதல் நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியான ராமநாதன் கடலூர் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை போக்சோ நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விழுப்புரம் மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு சொத்தாட்சியர் லிங்கேஸ்வரன் மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாவட்ட நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்த கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி இன்று அந்த வழக்குல தீர்ப்பு தேதியை அறிவித்திருந்தார். மே 13ஆம் தேதி இந்த வழக்குல தீர்ப்பு அளிக்கப்படுவதாக நீதிபதி நந்தினி தேவி அறிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக நந்தினி தேவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற 77 மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.